தளபதி 69 படத்தோட அஃபிஷியல் அப்டேட் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேவின் ப்ரொடக்ஷன்ஸில் இருந்து அவங்க தளபதி 69 படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஹெச் வினோத் டைரக்ஷனில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபியூட் வீடியோ வந்து விட்டுருக்காங்க கேவின் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்க ட்விட்டர்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி விட்டுருக்காங்க. பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங் மட்டும் பார்த்தேன். ஓகே, இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, நாளைக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாதிரி ஒரு 5 minutes விட்டுருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனலாக ரோலர் கோஸ்டராக இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ. பிகாஸ் ஒரு பிக்கெஸ்ட் சகா ஆஃப் தமிழ் சினிமா கூட இல்லை, இந்தியா கூட சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ பெரிய ஆக்டர் இப்போதைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆக்டர் நடிகர் தளபதி விஜய் அவர்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ட்ரிபியூட் வீடியோ என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்மளோட ஒப்பீனியனை பண்ணி பேசலாம். ஓகே, 3, 2, 1. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க தான் டாக்ஸிக்கு யாஷோட படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். கனடா பேஸ்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி. பிஜிஎம் துப்பாக்கி பிஜிஎம் வா. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டார்ஸ் இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கிற ஸ்டார் யாரும் எனக்கு தெரியலைங்க. ஆப்வியஸ்லி விஜய், சாரி அஜித், சூர்யா, ரஜினி சார் எல்லாருமே காம்படிஷன் தான். பட் ஸ்டில் வந்து வேற லெவல், ஒரு வேற லெவல் கூட்டம் அது. நெஞ்சில் குடி இருக்கும் பியோர் நாஸ்டால்ஜிக், பியோர் நாஸ்டால்ஜிக். Last time தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துதான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு பேரே வச்சு. தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுறோம். அவரோட ஆட்டோகிராஃப் பிரியமுடன் விஜய். பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் பிறந்தான். அதனால பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம். ஓஹோ, தளபதியை காட்டி தான் என்ன வளர்த்துது. அதனால எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லாரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான் இந்த தேட்டரில் பார்க்க போகிறது. நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன் சார். 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா தொழிலில் வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோவில் பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமாக போயிட்டு மாஸ்டர். குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 படத்தோட நிறுத்துறாரு அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்குது. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലെ ഒരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. தளபதி படத்தை கூட்டிகிட்டு போகணும்னு என் வீட்டிலேருந்து பிள்ளைய கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது? நீங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം படம் செய்யணும் എന്ന് പറയും. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் ஹாப்பியாக கொண்டாடணும். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடுவோம், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோவா இதோட முடிஞ்சிச்சு. யாருமே சொல்லல. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான். இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்துதான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி
இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன் என் படத்தை. என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்களாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. இப்போ 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்னென்னா அரசியல் வர போகிறாரு, யார் டைரக்டர், யார் கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம், கெரியரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உதவி ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமக, என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேரை கொள்ள மாதம் குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்தா அவரை வாழ்த்துவோம். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. ಅವರು ಫಿಲಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಆಗಲಿ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಆಗಲಿ ನಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ನಯನ್. Project announcement tomorrow, September 5 PM. ஹெச்வினோத் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிபியூட்னு சொல்லலாம். ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு சொல்கிறாங்க, கடைசி படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, அது ஒரு நிறைய பேருக்கு அதை ஒரு அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனே இருக்காது. பிகாஸ் ஈச் இயர் ஒரு படம் கண்டிப்பாக விஜய் நடிச்சிட்டே தான் வந்துருந்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ஸ் தான் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா அவங்க ஒரு வருஷத்தில் ஒரு நாள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோன்னா அவர் விஜய் படம், விஜய் ஃபேன்ஸ் தான் அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் கன்சிஸ்டன்ட் அதுக்காகவே கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம்ன்றது வந்து மோஸ்ட்லி நடிச்சுட்டே வந்துருந்துருக்காரு. இந்த கோவிட் டைமில் மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி கன்சிஸ்டண்ட்டாக டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த விஜய் அவர்கள் வந்து இப்போது டோட்டலாக 69ஓட நிப்பாட்டுறாருன்றது தான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும். அது விஜய் ஃபேன்ஸுக்கு எஸ்பெஷலி. பிகாஸ் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் இல்லாதவங்க கூட ஒரு ஃபேமிலியாக ஒரு படத்துக்கு போகிறதா இருந்தால் விஜய் படம் நம்பி போவாங்க. பிகாஸ் அந்த மற்ற படங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரில, பட் விஜய் படம்னா ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போகலான்ற ஒரு அந்த பிராண்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. அது ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு இது கிடைக்குமா அப்படின்றது தெரியல. ஆப்வியஸ்லி ஹெச்வினோத் டைரக்ஷன் தான் நினைக்கிறேன். அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி 90% ஹெச்வினோத் டைரக்ஷன். அவரோட கடைசி 3 படங்கள் வந்துட்டு நேர்கொண்ட பார்வை, வலிமை அண்டு துணிவு. அஜித் ஃபேன்ஸுக்கே இது அந்தளவுக்கு என்ன சொல்கிறது ஒரு 100% சாட்டிஸ்ஃபைங்கான ஃபிலிம்ஸ்னு கேட்டால் 100% கிடையாது. ஏன்னா அவங்களுக்குமே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பட் இப்போ விஜய்க்கு வந்துட்டு கடைசி 69th ஃபிலிம் வந்து அவர் தான் பண்ணுறாருன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல் இருக்குது. பட் இருந்தாலும் லாஸ்ட் படம் வந்து ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக போகாமல் ரொம்ப என்ன சொல்கிறது அந்த கோட் மாதிரி ஒரு ஸ்பை ஆக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மக்களோட கணக்கில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் தான் கண்டிப்பாக அவர் சூஸ் பண்ணி நடிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணுது. எனக்கும் அவர் தான் தோணுது. பிகாஸ் லாஸ்ட் படம்ல ஒரு எமோஷனல் டச் வேணும். அடுத்த எலெக்ஷன்ஸ் போகிறாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக அரசியல் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ ஹெச்வினோத் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சென்சிபிளான டேரக்டர் தான். ஸோ நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணிடுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். படத்தோட டைட்டில் ஒரு மந்தில் தளபதி 69 டைரக்டட் பை அந்த டேக் வந்துடும். அதெல்லாம் பார்க்கலாம். வேறு என்ன சொல்கிறது. ஸோ நாளைக்கு அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.